பேன் சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், இல்லை பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போது நெய் சூடாயிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறது, இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிற பாருங்க, இதை சேர்த்துக்கலாம். அது கூட 3 பச்சை மிளகாய் கீர்னதும் போட்டுருக்கேன். அப்புறம் கேப்சிகம் அதே மாதிரி ஸ்லைஸஸாக கட் பண்ணது. அப்புறம் பன்னீர் இப்படி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வதக்கி எடுக்கலாம். இப்படி வதங்கிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதே கடாய் வச்சுருக்கோம். 1/2 குழிக்கரண்டி ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4-5 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை பொரிஞ்சிடுச்சு. 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுடலாம். வெங்காயம் ஈஸியாக வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் 3 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலையை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்ல மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த டிஷ் வந்து நம்ம ஹோட்டலில் எப்படி சர்வ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுங்கள். இந்த டிஷ்க்கு ஒரு கிளேஸ் கொடுக்கும். மிக்சியை கழுவி ஒரு 1/4 கப்பு தண்ணி இதில் சேர்த்துங்க. இப்போ பார்த்தீங்களா, ஒரு கிரேவி, செமி கிரேவி டைப் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கேப்சிகம், பன்னீர், வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் சேர்ந்து என்ன அருமையாக வந்திருக்குது. இப்போ நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து ஆசைத்துங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் சப்பாத்தி கேப்சிகம் பன்னீர் மசாலாவோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். Okay friends, bye. See you in the next video. Take care.